AK64 மூவியோட மாஸான ஒரு அப்டேட்டை பார்த்தரலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்ததான் நம்ம AK64 படத்தையும் வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. குட் பேட் அகலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த காம்போ வந்து ஜாயின் பண்ண போகுது. இப்போ இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் க்ரோவுக்கான ஒரு செலெக்ஷன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின்ஸுக்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நயன்தாரா அப்புறமா இன்னும் நிறைய ஹீரோயின்ஸுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. த்ரிஷாவே வருவாங்களான்றதும் ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மோகன்லாலை இந்த படத்தில் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டராக இறக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அது வில்லன் ரோலாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா தான் இந்த படத்தில் வந்துட்டு வில்லன் ரோலாக பண்ண போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால் அப்படின்னா குட் பேட் அகலியே வந்துட்டு அர்ஜுன் தாஸ் பண்ண வேண்டிய ரோலை வந்துட்டு எஸ்ஜே சூர்யா தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் சம் இஷ்யூஸ்னால அவங்க வந்து நடிக்க முடியல. பட் இந்த படத்தில் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் எஸ்ஜே சூர்யாவே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். மோகன்லாலும் நடிக்கலாம், இல்லை எஸ்ஜே சூர்யாவும் ரெண்டு பேரும் நடிக்கலாம். அப்புறமா வந்துட்டு ஆனால் மோகன்லால் நடித்தா ஒரு மெயின் கேரக்டராக இருக்குன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நடக்குதான்றதை பார்ப்போம். நீங்கள் இந்த காம்போக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.